ஹாய், நான் தான் தயா. நான் வேலைக்கோ வீட்டை காப்பாத்துறதுக்கோ கிளம்பல. ஒரு வெட்டி பையன் பண்ண சத்தியத்தினால நான் இப்ப கிளம்ப வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன். அதுக்கு நான் ஒருத்தரை சந்திக்கணும். டேய், ஆ, என்னடா இங்க நிக்க? உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க வா. எதுவா இருந்தாலும் நீ எங்க இருந்த பேச, நான் எங்க இருந்த பேசுறேன். அதான் நல்லது. உன் மூஞ்சிய பார்த்தா சரியா தெரியலையே. உனக்கு பிறந்தா எப்படி இருக்கும்? என்ன விஷயம்? நானு நீனு ஒரு பொண்ண லவ் பண்ண. ஏலே, என்ன தேடுற? எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சாச்சு. எதுக்கு சீனை போடுற? இந்த இருக்குல்ல. ஐயோ, என்ன இவன் ரொம்ப ஸ்டைலா இருக்கானேன்னு பாக்குறீங்களா? நான் சொன்ன வெட்டி பையன் இவன் தான், என் நண்பன் ரோகன். இவதாங்க என் காதலி ஜூலி. I want Daya. லவ் பண்றோன்னு வந்து நிப்பீங்க, தப்பா முடிவெடுப்பீங்க. பேரண்ட்ஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். am I right? இங்க வாமா. பைபிள்ல அன்பு, பண்பு, பாசம், நேசம், அதே மாதிரி காதலும் இருக்கு. கம் உக்காருமா. நான் காதலுக்கு அகேன்ஸ்ட் இல்லம்மா. நீ தயாவை கல்யாணம் பண்ணிக்கோ. Really? Thank you so much, Daddy. You're really great. இவங்க தான் ஆஷா, என் சகோதரி. இவங்க பண்ண சத்தியத்தினால தான் என் பயணமே தொடங்குது. எப்படி மச்சான் சூப்பர் அடே. கன்ஃபார்ம்ல கலக்கிட்டடா. டைம் ஆச்சு, வா போலாம். ஓகேடா. உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? உள்ள வாடா. டேய் இருடா மச்சான், காமினி வயசு 30. பக்கத்து சீட் மச்சான். ஐயோ. ஹலோ. போங்க சார், எப்ப பார்த்தாலும். ஏய் அங்க பாரு, இவளா இருக்க கூடாதா? செம்மையா இருக்கு. கடவுளே கருணை காட்டு. தம்பி சரி உள்ள வா. போங்க. ஃபீல் பண்ண விட மாட்டீங்களே. ஐயோ. Train correct time, ப்ராப்பர் டைம் தான் மேடம். Okay. இப்ப என்னடா இவனுங்க நம்ம ஊர்ல எந்த தள்ளு தள்ளுறானுங்க? வந்த உடனே வச்சுக்கிறேன். என்னது வச்சுக்கிறியா? ஏய் காமனியடா, இவங்கள வச்சு என்னடா பண்றது? எங்க போறீங்க? பெங்களூர் போறேன் சார். உங்க பேக்கை செக் பண்ணலாமா? எதுக்கு சார்? மினிஸ்டரோட தங்கச்சி இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க, அதனால செக் பண்ணுங்க. ஓகே, நீங்க பேக்கை செக் பண்ணுங்க, நாங்க காமனியை செக் பண்ணிக்கிறோம். டேய், நீ நினைக்கிறது ரொம்ப தப்புடா. என்னையா சொன்ன? ஒண்ணும் இல்ல சார், இங்க சார். ஏன் சார் மினிஸ்டர் தங்கச்சி தனியாவா போறாங்க? நீங்க வரல? இது வரைக்கும் வந்து தமிழ்நாடு போலீஸ் தான், இதுக்கு மேல வர்றது கர்நாடகா போலீஸ். ஆஹா. சுட்டே போடுவாங்க. பி கேர்ஃபுல். இந்த விஷயத்தை நம்ம எங்கேயோ கேட்டது இல்ல. வேற யாரு? ஏன் அப்பன் தான். Thank you. தேங்க்யூ மேடம். ஹேவ் a safe trip. அந்த ஆள் உங்க அப்பா மாதிரியே இருக்காரா? ஏய் புர்ரா, வரப்போற காமனி யாருன்னு நானே டென்ஷன்ல இருக்கிறேன். நீ வேற இந்த நேரத்துல. ஆ? இவதான் காமனியா? சூப்பரோ சூப்பர். மேடம், எனி ஹெல்ப்? ப்ளீஸ் சிட் டவுன். தள்ளுடா. எப்பவுமே நம்ம தான் வளைவா. மேடம், சீட் நம்பர். ஓகே ஓகே. மை நேம் இஸ் தயா. ஐ அம் a software engineer. எப்படிடா? எல்லாம் அப்படிதான்டா. நாங்களாம் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இவன் கல்யாணம் தான். ஐ அம் a single. மேடம் நீங்க? கையே இப்படி இருக்க. சும்மா கொடுங்க, வெக்கப்படாதீங்க. நம்ம தான் இப்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டமே. அதுக்குள்ளயா? அதுக்குள்ள யாரு கூட வந்துருச்சு? What happened? ஒரு குரங்கோன்னு ஏற போகுது. குரங்கா? வரும் பாருங்க. Hey, we are getting married tomorrow. Yay! Auntie, please கொஞ்சம் தள்ளி உட்கார்றீங்களா? Actually, my father accepted everything. ஏன்டா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்? என்ன உங்க ஆண்டி, நாங்க கொஞ்சம் பர்சனலா பேசணும். So please. சிப்பா
was the train late? அப்பா, இப்ப சொல்றா. I was waiting for you half an hour. நிம்மதியா இருந்த வந்து கெடுத்துட்டியா? டேய் அடங்கு அடங்கு. தெரியுது போடா. என்ன? மேடம் டின்னர்? வேண்டாம். டேக் ரெஸ்ட். ஓகே மேடம். அவங்க ஏங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க? சும்மா உட்காந்து பேசிட்டு யாரை இருந்தாங்கம்மா. பத்தின பேசிடு? டேய் அவங்ககிட்ட எல்லாம் ரெடி பண்ணிட்டானான்னு கேளு. அவனுக்கு தானே பண்றேன். ச்சே, சந்தோஷ், இங்க சனி உயிரை வாங்க. இப்படியே தெரிஞ்சதுன்னா பஸ்ல ஏத்தி டேய் விட்டுருக்கேன். 9 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் ஆண்டா. இந்த கோயிலே அப்படி 2 hours ஜர்னிடா வந்துருங்க கரெக்ட்டா. 2 மணி நேரம் டிரைவ். 2 மணி நேரம் டிரைவா? என்னடா? ஏய் அவங்ககிட்ட ஹோட்டல்லாம் கன்ஃபார்ம் பண்ணானான்னு கேளு. சரி ஹோட்டல் பேர் என்ன மச்சி? தஸ்பலா. என்னது? தஸ்பலாவாமே? என்னது ரசகுல்லாவா? டேய் அவன் கரெக்ட்டா தான் சொல்றானா? கேக்கலடா. ஹோட்டல் தஸ்பலா தானே? ஒரு நிமிஷம் இருடா. பெங்களூர்ல பெரிய ஹோட்டல். ஒரு நிமிஷம் மெயின் இருடா. ரோட்ல இருக்காதானடா? இந்தா நீயே பேசு. என்னடா கட் பண்ணிட்டான்? எங்கடா எங்களை பேச விட்ட? கூட நான் பேசுறேன். ஏன்டா இவ்வளவு அவசரம் உனக்கு? ஆமாண்டா, நான் தான் அவசரப்படுறேன்னா உங்களுக்கு ஹனிமூன் நடக்கணும்னு தான் நான் இவ்வளோ இப்போ கல்யாணம் பண்ணுறேன். இல்லைன்னா நான் ஏன் பண்ணுறேன்? சும்மா 4 வருஷம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்போம்ல. சந்தோஷ், அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா தானடா பண்ணிருக்க? சூப்பரா பண்ணிருக்க. கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். எஸ். சொல்றா மச்சான். மச்சான் பெங்களூர்ல பாம் பிளாஸ்டரா. என்னது? பெங்களூர்ல பாம் பிளாஸ்டா? கோர்ட் வாசல்ல அப்பா கார் பக்கத்துலடா. கோர்ட் வாசல்லையா? அப்பாக்கு எதுவும் ஆயிலல்ல? ஒண்ணில மச்சான் சின்ன அடிதான்டா. நல்ல வேலை கொஞ்சம் லேட்டா எப்படா போனா கார் நடந்தது? கிட்ட. டேய் பாம் பிளாஸ்டாண்டா. எங்கடா? டேய் பெங்களூர்லயாண்டா? அப்பாக்கு எதுவும் இல்லல்ல? ம். டேய் அப்பாவை ஜாதியா பாத்துக்கடா. சரி மச்சான். டென்ஷன் ஆகாத. விடு. மச்சான் உங்க கல்யாணம் எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம்டா. அப்பாவை டேய் பாத்துக்கிறேன். என்னடா சொல்கிறான்? ஒரு நிமிஷம் இரு. தயா பேசுறேன். கொடு. ஹலோ. மச்சான் அன்எக்ஸ்பெக்டடா பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு மச்சான். நாளைக்கு எப்படிடா அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண போறோம்? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. டேய் அது இப்போ முக்கியம் இல்லைடா. அப்பா இப்போ எப்படி இருக்காங்க? அதை நான் பாத்துக்கிறேன்டா. கூட யாராவது இருக்காங்களா? இருக்காங்கடா. சரி, நாங்கள் வர்றது வரைக்கும் அப்பாவை பார்த்துக்கோ. சரிடா, ஓகேடா. ஓகே டேக் கேர். நாங்கள் பெங்களூர் வந்து ரீச் ஆன உடனே முதல்ல ஒன்று வந்து பார்க்குறோம். என்ன? ஓகே பாய். இப்போ என்னடா பண்றது? டேய் நம்ம பெங்களூர் போய் ரீச் ஆன உடனே முதல்ல என்ன நடந்துன்னு பார்க்கலாம். பெங்களூர்ல நடக்கிற பிரச்சனைக்கு இப்போ அங்கே போகணுமா? அப்போ பிரச்சனையை அப்படியே விட்டு போக சொல்கிறியா? டேய் பாடுறா ஜூலியா எவ்வளோ சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கா. நாளைக்கு கல்யாணம் ஆகும் நினச்சிட்டு. எனக்கு மட்டும் தெரியாதா? இப்போ என்னடா பண்ண சொல்கிற? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு மச்சி. ஆனால் அதை கேட்டு நீ கோவப்படாமல் இருக்கணும். சொல்கிறா. காமினி மேடம் இருக்காங்களே அவங்ககிட்ட போய் டேய் அவ கூட பழகிய 10 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே எப்படிடா போய் ஹெல்ப் கேட்குறது? நமக்கு நடந்த விஷயத்த சொன்னா அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். முடியலன்னா வேற எதனா பண்ணலாம். ஓகே? டே சொல்லி சொல்லி தான் சொதப்புற. சரி போ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். கேள்றா. ஒரு சின்ன ஹெல்ப். உட்காருங்க. தேங்க்ஸ். சொல்லுங்க. பெங்களூருக்கு ஒரு கல்யாண விஷயமா நாங்கள்லாம் கிளம்பணும். அங்கே பிரச்சனை என்னன்னா என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு. என்ன பிரச்சனை? டேய் சொதப்பாம சொல்றா. தயாக்கும் ஜூலிக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அங்கே கர்ஃப்யூ அனௌன்ஸ் பண்ணதுனால உங்களால் எதனா ஹெல்ப் பண்ண முடியுமா? இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் தான் தயாக்கும் ஜூலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். எப்போ? நாளைக்கு. என்ன அவசரம்? அது இல்லை மேடம், எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆனாதான் நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ஹனிமூன் போக முடியும். அதான் விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஜூலி சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர். என்ன ப்ராப்ளம்? பி கூல். Why daddy? முதல்ல நீ படிப்ப முடி, வேலையை தேடு, வெளிநாடு போயிடு, புது வாழ்க்கையை தொடங்கு, சந்தோஷமா இருங்க. 4-5 வருஷம் அங்கேயே இரு, அதுக்கப்புறமா திரும்பி வாங்க. ஏன் டாடி?
அதாம்மா எல்லாருக்கும் நல்லது. இதான் மேடம். கிரேட். அவங்க அப்பா பரவாயில்லைங்க. எங்க அப்பா லவ் பண்ணாலே கண்ணை தூக்கிட்டு சுடுறேன்னு சுத்திட்டு இருக்கிறாரு. ஐயோ, உட்காந்துட்டு இருக்கிறான் பாரு. என்னல மறுபடியும் வந்திருக்க? ஏண்டா அப்பா, மறுபடியும் லவ் கிவ்னு சொன்னா அவனை சுட்டு போடுவானே சுட்டு. நீ என்னதான் தேடினாலும் அவள மாதிரி நல்ல பொண்ணை உன்னால பார்க்க முடியாது. நான் அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சிரிக்கும் போது நல்லா இருக்கீங்க. வெரி ஃபன்னி. இப்போ நான் என்ன பண்ணணும்? என்ன மேடம் முழு கதையும் கேட்டுட்டு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க? நாளைக்கே கல்யாணம் பண்ணி ஆகணும். நீங்கள் எதனா சப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் நாட் இன் பெங்களூர். அப்ப எங்க மேடம்? கூர்க். You want anything? மாடாமா. Hello Miss Madama, how do you do? I am Daya from Bangalore. எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர்ரா. காமெடிமா. நம்ம தமிழ். சரி சரி வாங்க போலாம். காமெடிமா. என்னால நம்ப முடியல. என்னாலையும் தான். ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். எனக்கு என்னமோ சரி. நம்ம ஜோசியரை வர சொல்லுங்க. எதுக்குமா? சொன்னதை செய்யுங்க. இத்தனை வருஷம் ஆகியும் மறுபடியும் சான்ஸே இல்லை மச்சான். கூருக்கு ரொம்ப செழிப்பா இருக்குல்ல? ஆண்டி கூட தான் செழிப்பா இருக்கு. செருப்பு பிஞ்சிடும். போன உடனே கல்யாணம் தான் இல்ல? டேய் கல்யாணத்தை விடு, ஃபர்ஸ்ட் நைட்டு. நீ அதிகமா யோசிக்காத. வந்தவங்கள கவனி. சொன்ன வேலையை செய். சரிம்மா. வாவ், எப்படி கட்டியிருக்காங்கல்ல? மச்சான் சூப்பரா இருக்குடா. மைண்ட் ப்ளோயிங். செம்மையா இருக்கு மச்சான். இது ஆண்டியும் சூப்பரா இருக்கு. ஏய் மஹால் விட்டா வருதா? போதுமே. ஏன் உனக்கு கிடைச்சா விட்டுருவியா? ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க வாங்க. வரோம். உனக்கு தான். அட இதோ பாருடா. இந்த தமிழ் மூவில ரிலீஸ் ஆகுது பாரு. டயர்டுமாச்சி. இங்க எங்கயாவது மசாஜ் பண்ணா நல்லா இருக்கும். ஏன் நீயும் பண்ணிக்கோ. என்ன மேடம் வீடெல்லாம் இவ்வளவு பெருசா சூப்பரா இருக்கு. நிறைய ரூம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. தப்பா எடுத்துக்கலனா ஒரு 2 ரூம் தனித்தனியா கொடுத்துருங்க. ஏன்? காஃபி மேடம்? இல்ல வேண்டாம். ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தால் கன்ஜஸ்டடாக இருக்கும், அதான். ஏண்டா நம்ம இந்த பாத்ரூம் கீத்ரூம் போகிறதெல்லாம் சங்கடமாக இருக்காது? ஏய் சும்மா இரு. மேடமா ரூம் ரெடி பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இப்போ என்ன? ஓ ஒன்றும் இல்லை மேடம், இந்த புடவையில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க மேடம், இதுலயும் நீங்க அழகா தான் இருக்கீங்க. பட் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
மேடம் நீங்கள் போங்க. ஒரு சின்ன மேட்டர் இருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். ம் அடுத்து இவனுங்க 2 பேரும். ஏய் எருமை, என்ன சொன்ன? நான் இங்கே வந்த உடனே நல்லபடியாக நடந்தோம்னா ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன மச்சி? கையேடுறா. ம் என்ன டைமிங்கா? ஆமாம், கல்யாணமே வேண்டான்னு நினைக்கிறேன். ஜூலிக்கு ரொம்ப நல்லது. ஆனால் உனக்கு கெட்டதாச்சு. ஏன்? எனக்கு கல்யாணம் நடக்கலைன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லடா. டேய் டேய் தயா டேய் நில்றா. ஆ? வாவ், என்னம்மா இருக்கு. ஹே, தனியா நின்னுட்டு என்னடா பண்ற? உனக்காக தான் பார்த்துட்டு இருக்கிறேன். வண்டர்ஃபுல். வண்டர்ஃபுல் ஆண்டி. சிப்படா. ஏய், ஏண்டி கோச்சுக்கிற? முதல்ல வேலை தேடணும். ஆமா ஆமா, முதல்ல வேலை, அப்புறம் ஒரு நல்ல ஃப்ளாட்டு, ஸ்ட்ராங்கான கட்டில். எப்பவுமே இதே ஞாபகமா? ஏய் லூசு, நமக்கு இல்ல, ரோஷனுக்கும் ஆஷாக்கும் ஏதாவது பிரசன்ட் பண்ண வேணாமா? அதான் சொன்னேன். அப்ப நம்மளுக்கு நமக்கு இங்கதான். இப்போ வா. பின்ன ஏய், ஃபர்ஸ்ட் ஏய். நைட், நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். எங்கடி வச்சிருக்க ட்ரெஸ்ஸா? இங்கேயும் ஆரம்பிச்சிட்டாளா? செம்மையாக தான் இருக்கா. டோன்ட் டிஸ்டர்ப் மீயா. இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கு. என்ன புதுசா பாக்குறிய? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பார்க்கும்போது டென்ஷன் ஆகுதுடி. ப்ராமிஸ் பண்ணிருக்க. அது ஏதோ தெரியாமல் பண்ணுதுடி, அதை போய் சீரியஸாக எடுத்துக்கிற. அதான் கல்யாணம் நடக்க போகல. சொன்னதுதான் ஒன்றும் மாற்ற முடியாது. போ, ஆஷா குளிச்சிட்டு வரேன். அது வரைக்கும் விட்டு போவாதடி. பாய்டா செல்லம். என்னை விட்டு குளிச்சிடுயா? ஹாய் பேபி, ப்ளீஸ் கம் இன்சைட். நீங்க என்ன பண்ற? உள்ள நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்தேன். போ போ. ஏய் பிகு பண்ணாதடி, உள்ள வா. உள்ள வந்து உள்ள சூடா ஒன்று வச்சிருக்கேன், உள்ள வந்தா நீயே புரிஞ்சுப்ப. குளிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நீ குளி, அப்புறம் நான் குளிக்கிறேன், அப்புறம் நீ குளி, அப்புறம் நான் குளிக்கிறேன், அப்புறம் 2 பேரும் சேர்ந்து குளிப்பா. அப்படியே குளிச்சுட்டு. ஹலோ மேடம், டவலு என் கையில். உள்ளேயே இன்னொரு டவல் இருக்கு. உள்ள டவல் இருக்கு, ஆனா தாப்பால் இருக்கான்னு பாத்தியா? காமெடியம்மா, அவங்க 2 நாள் தங்கிட்டு போயிடுவாங்க. காஃபி எடுத்துக்கங்கம்மா. குடிங்கம்மா. வந்தவங்களை கவனி.